Hello everyone, welcome back to Vedanta channel. நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th தமிழ் ரிவிஷன் எக்ஸாம் 2க்கு இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய 3 மார்க் இந்த 5 மார்க் 8 மார்க் இது எல்லாத்தையும் உங்களுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படினு சொல்ல போறேன். அதுக்கு அப்புறம் இந்த PDF அப்படினது உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதனால வந்து யாரெல்லாம் வந்து கடைசி வரை வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த ஃப்ரீ PDF அப்படின்றது கிடைக்கும். அதுக்கு அப்புறம் என்னென்ன क्वेश्चन படிச்சிட்டு போணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணலப்பனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி போடக்கூடிய வீடியோஸ் அப்படினு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படினா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராச்சும் லைக் பண்ணாம இருக்கீங்க அப்படினா லைக் ஒன்னு தட்டி விட்டுருங்க. ஓகே, முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படினா யாருக்கெல்லாம் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அந்த PDF இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய அந்த கண்டென்ட் யாருக்கெல்லாம் வேணுமோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. ஓகேங்களா, என்ன பண்ணிக்கோங்க அப்படினா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதுலேருந்து क्वेश्चन அப்படின்றது ரிப்பீட் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, முக்கியமாக இருக்கக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான क्वेश्चन அப்படின்னு சொல்ல போறேன். சார் இந்த क्वेश्चन பேப்பர் என்ன சார் அப்படின்னா சில டிஸ்ட்ரிக்ட்ல வேற இடத்துல நடந்த क्वेश्चन பேப்பர், அது மட்டும் இல்லாமல் ரிவிஷன் 1ல முக்கியமாக கேட்ட क्वेश्चन அப்படின்றத நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கண்டிப்பா வரப்போற ஆஃப்லி எக்ஸாம்ல வரப்போற ரிவிஷன் எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்க போறாங்க. அதனால வந்து இதெல்லாம் கண்டிப்பா நீங்க படிச்சுட்டு போகணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சில क्वेश्चन அப்படின்றது சொல்ல போறேன். கடைசியா முடிக்கும் போது இம்பார்ட்டன்டா இருக்கக்கூடிய சில சிறுவினாக்கள் அப்படின்றது நான் சொல்றேன். சரிங்களா? சரி, பாருங்க, தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்பும், இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, அப்புறம் உரை பத்தியை படுத்தி வினாக்களுக்கு விடை தருக. இதெல்லாம் வந்து அசால்ட் மேட்ரு, ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா, சும்மா படிச்சு பார்த்துட்டு போற போக்கில் ஆன்சர் பண்றது. இந்த 1ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட் இப்போ பள்ளிக்கூடம் இருக்காங்கல்ல, அந்த சின்ன பசங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 6வது படிக்கிறவங்க 7வது படிக்கிறவங்களாம் கூப்பிட்டு இதுக்கு ஆன்சர் பண்ண அப்படின்னா ஆன்சர் பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஈஸியான ஒரு கேள்வி. ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இதை பார்த்துலாம் பயப்படவே தேவையில்லை. இதில் ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த 3 மார்க் வந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ரொம்ப அசால்ட்டு மேட்ரு. சரிங்களா? அதனால வந்து இதை படிச்சுக்கோங்க. அடுத்து படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்துக்களை குறித்து 2 வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சில கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப்ஷனில் விட்டுலாம். ஆனால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாத்தையும் வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? ஓகேப்பா, இப்போ இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த கொஸ்டின் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து 32வது கேள்வியை பார்க்குறேன். தமிழழகனார் தமிழையும் கடலையும் இரட்டுற மொழியையும் பாங்கினை விளக்கு எனக்கு தெரியும். ஓகே, இந்த கொஸ்டின் எனக்கு தெரிஞ்சிருச்சு. எவையெல்லாம் அறியேன் என்ற கருணையனுக்குரிய இதுவும் தெரிஞ்சிருச்சு. அருளை பெருகி இதுவும் தெரிஞ்சிருச்சு. வெய்யோனிலை தொடங்கும் கம்பரோட பாடல் எனக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நோட் பண்ணணும். அப்படி நோட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா தெரியாத கொஸ்டின் இருக்குல்ல, அப்போ இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஹைலைட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை படிக்கணும். அப்போ இந்த மாதிரி தெரியாத கொஸ்டினை படிக்க தான் என்ன ஆகும் அப்படின்னா எந்தெந்த கொஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் திருப்பி கேட்குறாங்களோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிப்பீங்க அப்படின்னா ஸ்ட்ரென்தர் பண்ணிப்பீங்க. அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து படிச்சுட்டு போகணும். அப்போ ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறீங்க, இந்த இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான 3 மார்க் 5 மார்க் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பார்த்துட்டே வரீங்க அப்படின்னா பார்க்கும்போது என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், இந்த கொஸ்டின் எனக்கு தெரியும், இது தெரியாது, அந்த காமெடியில் வரா மாதிரி தான். ஓகேவா, தெரியும் இது தெரியாது அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும், அந்த ஒரு கொஸ்டினை பார்த்து இது தெரில இது தெரியுது அப்படின்ற மாதிரி பார்த்து என்ன பண்ணணும், அதுக்கு நீங்கள் படிச்சுட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக விடையளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 3 மார்க் தான். அதே மாதிரி பாருங்க, இந்த பாடல வந்துள்ள அணி. ஓகேங்களா, அணியிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. அடுத்து எழுவாயை வந்து செழுமை செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சில கொஸ்டின் வந்து நம்ம இதுவரையும் படிச்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி கேட்டுட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எழுத தெரியணும். சரிங்களா, அப்போ போயிட்டு வந்து ஐயோ இது தெரியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடியே வந்து டவுன்லோட் பண்ணி இந்த கொஸ்டின்லாம் பாருங்க. ஓகேங்களா, எப்படிலாம் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்திருக்கு, நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கண்ணோட்டத்தோட அணுகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக சென்டம் தான் தமிழில். சரிங்களா? சரிப்பா, அடுத்து பாருங்க, வேரோடு நின்றான் எடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு அழகிட்டு வாய்ப்பாடு. நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தேன், அது கேட்டிருக்காங்க. அப்புறம் கடிதம் கொஸ்டின், இது வந்து 5 மார்க்கில் பாருங்க. அடுத்து 5 மார்க்கில் கடிதம், மாநில அளவில் நடைபெற்ற கலை திருவிழாவில் மரம் இயற்கையின் வரம் அதை பற்றி கட்டுரை போட்டியில் பெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி ஒரு மடல் எழுதுங்க, அது கேட்டிருக்காங்க. அப்புறம் வெண்பாவோட பொது இலக்கணம், இதெல்லாம் வந்து நான் அடிக்கடி வந்து லைவ்ல வந்து சொல்லி கொடுத்த ஒரு கேள்வி. சரிங்களா, அதனால இந்த கேள்வி படிக்கணும். அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து அசால்ட்டு மேட்ரு. ஓகேங்களா, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுகலாம் வந்து ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, அழகாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனீங்க அப்படின்னா அவ்வளோதான், 5 மார்க் வந்து அதிகம் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா, அடுத்து 8 மார்க் பாருங்களேன், அன்னமையா. ஓகேங்களா, அந்த அன்னமையா கொஸ்டின் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இந்த அன்னமையா கொஸ்டின், புதிய நம்பிக்கை கொஸ்டின், அப்புறம் உரைநடை அணிநலன்கள் அந்த மாதிரி கொஸ்டின், அப்புறம் பாய்ச்சல், இதுல இதெல்லாம் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. சரிங்களா, இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு படிக்காமல் போயிடாதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ரிவிஷன் எக்ஸாமுக்கு கொஸ்டின் அப்படின்றது இருக்குது, இப்போவே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த கொஸ்டின் படிக்கணும். அப்போ அடுத்து பாருங்களேன், அடுத்து ஸ்டீஃபன் ஹாக்கிங். ஓகேங்களா, அவரை பற்றி கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் கதை மாதிரி எழுதலாம். ஓகேவா, உங்களோட கற்பனை கதை அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. உங்களால் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் அழகாக ஒரு தலைப்பு போட்டு என்னால் எழுத தெரியும் சார் அப்படின்னா அவ்வளோதான், அசால்ட்டு போயிட்டு வந்து
கஷ்டப்பட்டு படிக்கணுமா சார்னா அப்படிலாம் தேவையே இல்லை. அசால்ட் மேட்டராக அதை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் ஆற்றுப்படுத்துதல் அப்படின்றது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வளர்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து முல்லைப்பாடியில் உள்ள கார்கால செய்திகள். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்கப்பா. இந்த கார்கால செய்தி வந்து கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே கிடையாது, அந்த அளவுக்கு கேட்குறாங்க. அந்த கார்கால செய்திகளை படிச்சிருங்க. ஓகேவா? நான் முன்னாடி சொன்னது தான். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பார்க்கும்போது நான் கொடுத்துருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியுதா, இந்த கொஸ்டினாக வந்து முன்னாடியே படிச்சிட்டோமா, இல்லை படிக்காத கொஸ்டின் இருக்கா, அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தமிழில் ஃபுல் மார்க். ஓகேங்களா? தெரியல அப்படின்னா ஏன் எந்த கேள்வி தெரியல, அது எந்த இயல்ல வருது, எந்த யூனிட்ல வருது அப்படின்றத பார்த்து அந்த கேள்வியை நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து தேடி 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 கண்டுபிடிச்சி படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். தமிழ் வந்து ஈஸி. ஓகேங்களா? ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 95+ அப்படின்றது அசால்ட்டாக வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அதனால இந்த மாதிரி வந்து கொஸ்டின் எடுத்து பாருங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, என்னென்ன கொஸ்டின்லாம் தெரியுது அப்படின்றத பார்த்து மார்க் எடுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா. அதுக்கு எடுத்து பாருங்க, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் சுருக்கமாக படித்திருக்க, அதுவும் 3 மார்க் கொஸ்டின் முன்னாடியே சொன்னதான். ஓகேங்களா? அந்த உரை பற்றி. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது, இது இருக்கக்கூடிய அந்த கதையை படிக்கிறீங்க, ஆன்சரை போடுறீங்க, அவ்வளோதான். சிம்பிள். ஓகேவா? இது வந்து இது வந்து ஒரு கொஸ்டினே கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? கதையை படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சு அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது அப்படின்னா இந்த 3 மார்க் இப்போவே கையில். ஓகேங்களா? ரிவிஷன் எக்ஸாம்லையும் சரி, பப்ளிக் எக்ஸாம்லையும் சரி, 3 மார்க் வந்து கையில் இருக்குது. ஓகேங்களா? பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? அதுக்கு எடுத்து பாருங்க, இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா குறித்து சிந்தனைகளை முன்வைத்து எழுதுக. இதுவும் வந்து நம்மளா எழுதக்கூடியது. ஓகேங்களா? ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் கற்றுக்கோங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத கற்றுக்கோங்க. அது வந்து நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோலாம் பாருங்க. அதை பற்றி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எழுதி பார்த்துட்டு போங்க. ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதி பார்த்துட்டு போங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் சூப்பராகவே எழுத முடியும். சரிங்களா? சரிப்பா. அடுத்து பாருங்க, எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் இடையளிக்கவும், அதுவும் 2, 3, 6 மார்க்கு. முதல் மழை விழுந்ததும் என்ன வெள்ளம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். அது அடுத்து உரைப்பாட்டு மடை. அது அடுத்து சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் அந்த பாடல் வந்து கேட்டிருக்காங்க. அருளை பெருக்கி. ஓகேவா? அருளை பெருக்கி, இந்த சிறுதாம்பு, இந்த அப்புறம் என்னது அந்த மாணிக்கம், பாவலர் பெஞ்சத்தினார் எழுதுனது, அன்னை மொழியே, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறது. ஓகேங்களா? அதை வந்து படிச்சுட்டு போங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்க, ஆசிரியர் பாவோட பொது இலக்கணம். பொது இலக்கணம் கொஸ்டின் இல்லாமல் இல்லை, குரலோட பொது இலக்கணம், அப்புறம் என்னது ஆசிரியர் பாவோட பொது இலக்கணம். இந்த பொது இலக்கணத்தை வந்து இப்போ ரீசெண்டாக கேட்டுட்டே இருக்காங்க. ட்ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பொது இலக்கண கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. பொது இலக்கண கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுட்டு போகணும். அதுக்கடுத்து கவிஞர் தானும் கூற வந்த கருத்திற்கு விரும்புகர் ஏற்றவாறு தற்குறிப்பேற்றீங்க. ஓகேங்களா? அப்போது அணி இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி நடத்தியிருந்தேன், அந்த அணிலாம் திருப்பி பார்த்துட்டு போங்க. அடுத்து ஒழுக்கத்தின் எய்துவரின்மை, இலக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி, இருக்கக்கூடிய அழகிட்டு வாய்ப்பாடு. ஓகேங்களா? அப்போது இந்த கொஸ்டின்லாம் நமக்கு தெரியுதா, அப்போ இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்மளால் அட்டன் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் பார்க்கும்போதே சில கொஸ்டின் வந்து ஐயோ தெரிலையே இது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். அப்போது என்ன பண்ணு அப்படின்னா உடனே இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்றத செக் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களோட நோட்ஸில் எங்கே இருக்குது, கைடில் எங்கே இருக்குது, இல்லை என்ன பண்ணுங்கள் புக் எடுத்து தேடுங்க, தேடி அதை கண்டுபிடிங்க. நீங்களா தேடி கண்டுபிடிச்சி படித்தாதான் அது ஈஸியாக வந்து எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும், மறக்கவும் மறக்காது. அதனால் வந்து அந்த ஒரு செயலை செய்யுங்க. சரிங்களா? சரிப்பா. அதுக்கடுத்து பாருங்கள், இறைவன் புலவர் இடைக்காடனார் குரலுக்கு செவி தாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான கேள்வி, நிறைய நான் கதை சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஈஸியான ஒரு கேள்வி. இதுலேயும் வந்து 5 25 மார்க் வந்து சப்ப மேட்ரு சால்ட் வாட்டராக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே. நமக்கு வந்து பிடிச்சதே இது அப்படின்னா அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுதான். பார்த்த உடனே வந்து அந்த அழகாக எழுதிட்டு போகலாம். ஓகேவா? ஒன்றுமே தேவையில்லை. ஓகேங்களா? அழகாக தமிழ் எழுத தெரியுது, அழகாக வந்து எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அசால்ட்டு மேட்ரு. ஓகேங்களா? தமிழில் வந்து இந்த மார்க்லாம் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகேப்பா. அடுத்து வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலனுடன் செங்கீரை ஆடிய நயத்தை விளக்குக. நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன சார் முக்கியமான விஷயம் அப்படின்னா, எல்லாரும் வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுறீங்க, ஆனா அதுக்கு ஒரு தலைப்பு அப்படின்றது கொடுக்க மாட்டீங்க. தலைப்பு முக்கியமா சார் அப்படின்னா தலைப்பு முக்கியம். தலைப்பு எழுதாம காட்சியை கண்டு கவிஞர் எழுதவே கூடாது. தலைப்பு கண்டிப்பா இருக்கணும். சரிங்களா? அதனால தலைப்பு போட்டுட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக்கு கண்டிப்பா எழுதணும். அதனால தலைப்பு எழுதணுமா அப்படின்னா இப்போவே எழுதணும். சரிங்களா? அதனால தலைப்பு அப்படின்றது எழுதி தான் இந்த காட்சியை கண்டு கவிஞர் எழுதணும். ஓகேங்களா? அடுத்து தமிழரசனின் மகன் வள்ளுவன். அடுத்து ஓகே, இது வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த கேள்வி 41வது கேள்வி. ஓகேங்களா? அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் கட்டுரை இதை பற்றி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரிங்களா? ஓகேப்பா. அடுத்து 8 மார்க் பாருங்க, மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சினால் தமிழ் வளர்த்த இதை ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ஈஸியான கேள்வி தான். ஓகேங்களா? அப்போ என்ன அப்படின்னா இந்த இருக்கக்கூடியதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேங்களா? சார் என்ன சார் 2-3 கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா நான் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் பேப்பர் பார்த்தேன். ஓகேங்களா? 10 கொஸ்டின் பேப்பரில் எந்தெந்த
கொஸ்டின்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில கொஸ்டின் பேப்பர் எடுத்து என்ன பண்ண அப்படின்னா உங்களுக்கு வச்சிருக்கேன். ஓகேங்களா, இதுலேருந்து சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இதுலேருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். அதுக்கு முன்னாடி கொஸ்டினோட பேட்டர்ன் இப்படி தான் இருக்க போகுது. இதெல்லாம் படிச்சுட்டு இதை மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னா, இதை மட்டும் படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க கொஸ்டின் கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். எதுக்குமே எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். எப்படி வந்தாலுமே நான் வந்து அட்டன் பண்ணணும் சார். நீங்கள் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்து சேலஞ்ச் பண்ணணும். நீங்கள் எப்படி வேணால் கஸ்டமர் செட் பண்ணுங்க, நான் அதில் 90+ எடுத்து காமிக்கிறேன், 95+ எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு நீ தான் சேலஞ்ச் பண்ணணும். நீ வந்து பயந்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, ஓகே இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா சந்தோஷம் சார், கடவுள்கிட்டலாம் வேண்டிட்டு கடவுளப்பா நாளைக்கு வந்து இந்த கொஸ்டினை விட்டு கொடுத்துருப்பா அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட அந்த மாதிரி வேண்டிட்டு இருக்கக்கூடாது. நீ என்ன சேலஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் எவ்வளோ வேணால் கஷ்டமாக வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுங்களேன், நான் அதில் 95+ எடுக்கிறேன், நான் அதில் 90+ எடுக்கிறேன் அப்படின்னு நீ சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும். முக்கியமான ஒரு கொஸ்டின்லாம் படிச்சுக்கிட்டு அப்போ போயிட்டு இந்த கொஸ்டின் வந்துரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக படிக்கணும். அதுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கக்கூடாதா சார்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிக்கணும். ஓகேங்களா, ஏன்னா மார்க் அதிகம் வேணும். ஓகேங்களா, அப்படியும் படிக்கணும், அதுக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொஸ்டினும் படிக்கணும். அதுதான் இடத்துல நான் சொல்ல வர கருத்து. ஓகேங்களா, அதனால் இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகக்கூடிய வினாக்கள். சரிங்களா, அடுத்து மனோமணியம் சுந்தரனார். ஓகேங்களா, சரிப்பா. அடுத்து பாருங்க, அந்த சிலப்பதிகார மறுவூர் பார்க்கும் வணிக விதிகள். ஓகேங்களா, சிலப்பதிகாரத்துலேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொஸ்டின், புதிய நம்பிக்கை, இந்த புயலே ஒரு தோணி, அப்புறம் அன்னமையா, அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, அதனால் வந்து படிக்காமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. சரிங்களாப்பா, ஓகே. ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொஸ்டின்லாம் வந்து அந்த கற்பனை கதை தான். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. அவங்களாம் போகிறாங்க, அப்புறம் திரும்பி வராங்க, அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வராங்க, வந்து இறங்குறாங்க, அங்கே என்ன நடந்துச்சு, அந்த படித்ததை வந்து அந்த கருத்துளை அப்படின்றது இருந்துச்சு, அதுக்குள்ளே எது போனாலுமே ரிட்டர்ன் வராது, இந்த மாதிரி கதையாக எழுதணும். ஓகேவா, அதுக்குன்னு ஓன் நடையில் சொந்த நடையில் அந்த மாதிரி வந்து சொந்த கதை சோக கதையெல்லாம் எழுதி வச்சிடாதீங்க, மார்க் கிடைக்காது. படித்த கதையை எழுதி வைக்கணும். சரிங்களாப்பா, சரிப்பா. அடுத்து அழகிரிசாமின்னு ஒருவர் இருக்கிறான், அந்த அழகிரிசாமி கொஷின்ப்பா, அது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஷின். ஓகேங்களா, இதுவும் படிச்சுட்டு போங்க. அடுத்து விசும்பின் துளியும் பசும்பால் தலையும் என்னும் கருத்தை அடிப்படையாக கொண்டு குறிப்புகளை பயன்படுத்தி கட்டுரை ஒன்று அறிக. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய வினா வந்து நீங்க பார்க்கணும். பார்த்துட்டு எதை வந்து சார் இந்த கொஷின்லாம் இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னா அந்த மாதிரி கொஷினை பார்த்துட்டு எதை வந்து ஆப்ஷனில் விடலாம். அப்போது இந்த மாதிரி கொஷினையும் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரிலாம் கேட்டால் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கேட்டால் முன்னுரை போடணும், முடிவுரை எழுதணும். அப்போது அந்த டைமில் ஓகேவா, அந்த டைமில் நம்மளால் என்ன பர்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த கொஷினில் அப்படின்ற மாதிரி சிந்திச்சு அப்போ அதில் நீங்கள் எழுத ட்ரை பண்ணணும். அப்படி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் நல்ல ஸ்கோர் அப்படின்றது எடுக்க முடியும். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கொஷினை பார்த்து பயந்துக்கிட்டு எழுத தெரியாமல் கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கொஷினை வந்து பாதி எழுதுறதோ இல்லை கதை அடிச்சு வச்சுட்டு வரதோ அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ப்ரிப்பேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கொஷின் தான் நான் இப்படி தான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேராக போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அசால்ட் மேட்டர் தான். ஓகேங்களா, சரிப்பா, இது எழுதுவீங்க. அதுக்கடுத்து பாருங்கள், குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதி தலைப்பு எழுதுக. இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா, இலக்கியம் காட்டு மரம், அறத்தின் வருவதே இன்பம். ஓகேங்களா, இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின், இது கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களாப்பா, அடுத்து பாருங்கள், அடுத்து வேற ஒரு கொஷின் பேப்பர். ஓகேங்களா, உங்களுக்கே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 3-4 கொஷின் பேப்பர் நான் வந்து தாண்டிட்டேன். ஓகேவா, வந்து அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போதே 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டே வரேன். மஸ்ட்டாக என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஒரு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கொஷின் ரிப்பீட் ஆகும். சரிங்களா, அதனால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா சொல்லப்பா, முன்னாடி இந்த கொஷின் பேப்பர்லாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து பார்த்துட்டு என்னென்ன கொஷின் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவாப்பா, சரிப்பா. அடுத்து பாருங்க, புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதுபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க இது கேட்டிருக்காங்க. அப்புறம் உரைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. அவ்வளோதான். இந்த உரைப்பத்தி கொஷின்லாம் வந்து ஈஸி சார். உரைப்பத்தி கொஷின் நான் எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போனாலே போதும். ஓகேங்களா, அந்த இடத்துல படித்து அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு ஆப்டான ஆன்சர் எதுவாக இருக்கும் அப்படின்றத கரெக்டாக எக்ஸாக்டாக எடுத்து மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா சூப்பர். அவ்வளோதான், சிம்பிள், ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி தான். ஓகேவா, ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா, சரிப்பா. அதுக்கடுத்து பாருங்கள், முதலமலை விழுந்ததும் என்ன விழாமல் நிகழ்ந்ததாக கூப்பாரா. ஓகேங்களா, அடுத்து கூத்தனை ஆற்றுப்படுத்துதல். இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக என்ன பண்ணோம் அப்படின்னா லைவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ண கொஷின். ஓகேங்களா, அதனால் இந்த கொஷின் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஈஸி, சம மேட்ரு சால்ட் வாட்டர் தான். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கொஷின் பேப்பர் எடுத்து நீங்கள் எல்லாருமே ஓகேங்களா, யாரெல்லாம் அந்த லைவ் அட்டன் பண்ணீங்க, முன்னாடி அந்த தமிழில் வந்து லைவு, தமிழ் வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் எல்லாத்துமே யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் வந்து அந்த 95 அப்படின்றது அசால்ட் மேட்ரு. ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை. நான் அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய ஒரு 2-3 விஷயம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும். அந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, கரெக்டாக படித்ததை கரெக்டாக வந்து அந்த இடத்துல போய் அப்ளை பண்ணணும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடியெல்லாம் படிச்சிருப்போம், ஆஃப் இயர்லாம் வந்து சூப்பராக எழுதியிருப்போம். இதே கொஷினை பாருங்களேன், முதல்மலை விழுந்தது கொஷின் சார், நான் வந்து ஆஃப் இயரில் இந்த கொஷின் எழுதினேன், எனக்கு வந்து டீச்சர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தி எனக்கு ஃபுல் மார்க் கொடுத்தாங்க, 3க்கு 3 கொடுத்தாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ரிவிஷனில் இந்த கொஷின் வந்துச்சு, ஆனால் 2 மார்க் தான் கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லவா, என்ன பண்ணல அப்படின்னா ரிவிஷன் பண்ணல, ப்ராப்பராக அந்த ரிவிஷன் இல்லை. அப்போது
படித்தது ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா, இந்த 2 பாயிண்ட் அப்படின்றது முக்கியம். 3வது பாயிண்ட், எல்லாத்தையும் படிச்சுட்டோமா, எல்லாத்தையும் கரெக்டாக வந்து முடிச்சு வச்சுட்டோமா அப்படின்றத செக் பண்ணிட்டு போங்க. ஈஸியாக தமிழில் 95 அப்படின்றத வாங்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்து அடி பெறலாமல் எழுதுக. பாருங்க, புண்ணிய புலவீர் நவமணி வடக்கு. ஓகேங்களா, அது தேம்பாவணி பாடல், இங்கே திருவிளையாடல் புராணம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பாருங்களேப்பா, இப்போ வந்து ரெண்டுமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு மனப்பாட பகுதி. அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுக்கு எதுக்காக வச்சேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காக தான் வச்சேன். அப்போ இது வந்து என்னது சார், எனக்கு வந்து அந்த பாவலர் பெருஞ்சித்தினார் அன்னை மொழியை தெரியும் சார், அவர் 2-3 பாட்டு தெரியும் சார் அப்படின்னா அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. ஓகேவா, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்கப்பா, அப்போ நீ என்ன பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட் போர்டை பார்த்து என்ன பண்ணணும், நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சேலஞ்ச் பண்ணணும். ஓகேவா, நீங்க எப்படி வேணா கொஸ்டின் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நீ எப்படி வேணா செட் பண்ணிக்கோங்க, தலைகீழாக கூட கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணிக்கோங்க. நீ எப்படி கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணாலும் நான் அதில் 95+ எடுக்க தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு இந்த மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணிட்டு படிக்காமலாம் போகக்கூடாது. ஓகே, சரிங்களா? அப்போது படிக்கவும் செய்யணும். இந்த மாதிரி வந்து ஒரு பயந்துக்கிட்டு இல்லாமல், ஓகேவா, இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்து பயப்படாமல் எப்படிலாம் வந்து தைரியமாக அணுக முடியும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா, சரிப்பா, அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுட்டு போகணும். சரியாப்பா? ஓகேப்பா, அடுத்து பாருங்க, மறுபடியும் 3 மார்க்கு, நேற்று பெய்த மழை, அதுலேயே அந்த 3 மார்க்கு, அவ்வளோதான். டக்குன்னு போட்டு அந்த சாரிடா, இது வலுவ மீதி. ஓகேவா, வலுவ மீதி அப்படின்றதெல்லாம் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். முன்னாடி யாரெல்லாம் லைவ் அட்டன் பண்ணீங்களோ அந்த வலுவ மீதி வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் அணி, அப்புறம் அழகிட்டு வாய்ப்பாடு. ஓகேவா, இந்த கொஸ்டின்லாம் வந்து அடிச்சு தூக்கிடுவீங்க, எனக்கே பார்த்த உடனே தெரியுது. சரிங்களா? ஓகே, அடுத்து முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி. இந்த கார்கால செய்தியை விட மாட்டாங்கடா எங்கேயுமே. அப்போ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் எது அப்படின்னா அந்த கார்கால செய்தி. சரிங்களா? அடுத்து பாருங்க, வள்ளுவம். ஓகேவா, திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வரும். நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இந்த கார்கால செய்தி, இந்த திருக்குறள், அடுத்து இந்த கதை, அப்புறம் கட்டுரை, கடிதம், இதெல்லாம் வந்து மஸ்ட்டாக படிச்சுட்டு போயிருங்க. அப்படிலாம் வந்து இல்லைனா கூட கதை தெரிஞ்சால் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகாக எழுதிடலாம். ஓகேங்களா, அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஈஸியாக ஃபுல் மார்க் வாங்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேங்களா, அடுத்து என்னது, உங்கள் தெருவில் மின்விளக்குகள் பழுது அடைந்துள்ளன, எங்கள் ஏரியாவில் விளக்கறியில், அந்த கொஸ்டின். ஓகேவா, இதெல்லாம் வந்து நான் லைவ்ல வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணேன். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் உணவு விடுதொன்றில் வழங்கப்பட்ட உணவு. ஓகேவா, இது என்ன சொன்னேன், அருவம் படம். ஓகேவா, அருவம் படத்தில் என்ன பண்ணுவார், அந்த சித்தார்த் வந்து இந்த மாதிரி போவார், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஓகேவா, அதை வச்சு ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், அழகாக வந்து கதை எழுதிடலாம். சாரி, இந்த கடிதத்தை எழுதிடலாம். ஓகேவா, சிம்பிள் மேட்ரு. இதில் நான் பண்ண வேண்டியது ஒன்று தான், என்ன அப்படின்னா அனுப்புனர் பெறுநர் ப்ராப்பராக இருக்கணும், இடம் நாள் இருக்கணும். அதுக்கடுத்து விழி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா மரியாதைக்குரிய ஐயா, மரியாதைக்குரிய அம்மா அப்படின்றத கரெக்டாக எழுதணும். அட்ரஸ் கொடுத்துருந்தா அந்த அட்ரஸ் எழுதலாம், இல்லை ஆனா ஈனா அப்படின்றதெல்லாம் நீங்கள் போட்டு எழுதணும். அதுக்கப்புறம் பொருள் கண்டிப்பாக எழுதிருக்கணும். பொருள் இல்லை அப்படின்னா மார்க் குறையும். அப்போ பொருள் கண்டிப்பாக எழுதிருக்கணும். உள்ளடக்கம், ஓகேங்களா, எதுக்காக இந்த லெட்டர் எழுதுறீங்க அப்படின்றது இருக்கணும், அதுக்கு மார்க் கொடுப்பாங்க. கடைசியாக கையொப்பத்துக்கு மார்க் கொடுப்பாங்க. இப்படிக்கு தங்கள் படிந்துள்ள தங்கள் உண்மையுள்ள அப்படின்ற மாதிரி அந்த கையொப்பம் அப்படின்றது எழுதணும். அதுக்கடுத்து உரைமேல் முகவரி எழுதணும். இதெல்லாம் ப்ராப்பராக எழுதியிருக்கணும். இதில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, அலட்சியமாகவும் இருந்துடக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எப்படி வந்தால் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, அடுத்து நமக்கு பிடிச்சது காட்சியை கண்டு கவனம் எழுதுக. அடுத்து பாருங்களேன், என்னது, பொது நூலகத்தில் உறுப்பினராக சேர விரும்புகிறோம், தேர்வர் தம்மை சுமதியாக படிவத்தில் இருப்ப. படிவம் கொஸ்டின்லாம் நான் நல்லாவே நடத்திட்டேன். ஓகேவா, படிவம் கொஸ்டின் ரேராக தான் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க, ஆனால் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் படிவம் கொஸ்டின் நல்லா ப்ராப்பராக பார்த்துட்டு போங்க. அதுக்கடுத்து பாருங்கள், ஓகே, அரசால் நிறுவப்படும் கட்டிடங்களிலும் சிலைகளிலும் நிறுவியவர் பெயர், நிறுவப்பட்ட காலம், நோக்கம் சார்ந்த பிற செய்திகளிலும் தாங்கிய கல்வெட்டுகளும் பார்த்திருப்பீர்கள். இவை போன்று நீவி கண்ட பல்வேறு பழமையான நினைவு சின்னங்களை பாதுகாத்து பராமரித்து காக்கும் வழிமுறைகளை 5 எழுதுக. இதெல்லாம் அந்த டைமில் போய் எழுதக்கூடிய கொஸ்டின். ஓகேங்களா, ரொம்ப வந்து இது சார் இந்த மாதிரிலாம் இருக்கே சார், இந்த மாதிரிலாம் புதுசாக கொஸ்டின் எழுதுது சார் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. அந்த கொஸ்டின் எப்படி எழுத போறீங்க அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டோட மட்டும் போங்க, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டு வரலாம். எதுக்காக அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்ஷனில் சில கொஸ்டின் இருக்கும். இப்போ 40 எடுத்துக்கோங்களேன், 42 பி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சரிப்பா, அப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்கும், 40 எழுதலாம், 41 எழுதலாம், 42 ஆப்ஷனில் விடலாம் அப்படின்ட்டு. அப்போது உங்களுக்கு இந்த கொஸ்டினும் தெரில, இதுவும் தெரில அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணணும். வந்து இது எனக்கு தெரியும் சார், இது சூப்பராக எழுதுவேன் அப்படின்னா அப்போ இந்த கொஸ்டின் தான் அட்டன் பண்ணணும். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா, எப்பயுமே வந்து தெரியாத கொஸ்டினை வந்து அணுகிறத விட தெரிஞ்ச நல்ல கொஸ்டின் நமக்கு எது வந்து நல்லா தெரியுமோ அதை போய்ட்டு நீங்கள் எழுதும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே எளிமையாக இருக்கும். சரிங்களா, அப்படி எழுதி என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும். சரிங்கப்பா, அடுத்து 8 மார்க் பாருங்க. அதே மாதிரி தமிழ் இலக்கிய வளம், கல்வி மொழி, பிற மொழிகள் உள்ள இலக்கிய வளங்கள், இது அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து தமிழின் சொல்வளம் சொன்னா அந்த எழில் முதல்வன் அவரை பற்றி. அடுத்து புயலே ஒரு தோணி சொன்னா இதுவும் வந்து ஈஸியான கொஸ்டின் தான். அடுத்து இந்த நிகழ்வுகளை தொகுத்து அறிக்கை எழுதுக, இது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அந்த கதை, ஓகேவா, அந்த வந்து அந்த கட்டுரை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இந்த கொஸ்டின்லாம் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் நமக்கு தெரியுதா அப்படின்றது. இப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த சிறுவினாக்கள் அப்படின்றது சொல்லியிருந்தேன். இது என்ன அப்படின்னா நான் முன்னாடி இருந்து சொன்னது தான்.
அவங்க கொஷினை வந்து பெருசாக வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை. இதெல்லாம் வந்து நான் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிவிஷன் எக்ஸாமில் வந்து அந்த ஒரு கொஷின் 2-3 கொஷின் அப்படின்றது தான் சேஞ்ச் ஆகுது, புதுசாக ஆட் பண்ணுறாங்க, ரிப்பீட்டடாக கேட்குறதே தவிர கொஷின் எதுவுமே பெருசாக வந்து கேட்காத கொஷினை போய் கேட்கல. ஓகேங்களா? அதனால் இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிச்சுட்டு போங்க. இதை தாண்டி படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், தற்குறி பேற்றணி, தலையை கொடுத்து தலையை காப்போம், தீபகணி, பொருள்கோள், அப்புறம் தமிழனை வாழ்வதற்கான காரணம். சார் பொருள்கோள்லாம் பாருங்களப்பா, இந்த பொருள்கோள்லாம் வந்து கொஷினே இருக்காது நம்ம புக் பேக்கில். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொருள்கள்லாம் கேட்குறாங்க. அப்போ இலக்கணத்துலலாம் இந்த மாதிரி கொஷின் அப்படின்றது ரீசெண்ட் ட்ரெண்டில் அதிகமாக போகிறாங்க. அப்போ இந்த கொஷின் அப்படின்றது நீங்கள் படிக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், நிரல் நிறை அணி, சித்தாளின் மனச்சுமைகள், செங்கற்கள் எறியாது, இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, தமிழகனார், இன்றைய அறிவியல் கண்டுபிடிகள் மனிதனை மேம்படுத்திடனவா என்றில்லையா, அது ஆசிரியப்பாவோட பொது இலக்கணம். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடி உள்ள கொஷின்லேயே நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோம். கரெக்டாக முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின்லேயே என்ன பண்ணோம், ரிப்பீட்டடாக பார்த்த ஒரு வினாக்கள். இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களாப்பா? சரி, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிடிஎஃப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அந்த கொஷின்ஸு, இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்ஸ்அப் சேனல் அப்படின்றது கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து போட போகிறோம். அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பிடிஎஃப் வேணும், யாருக்கெல்லாம் இந்த எக்ஸாம் சம்மந்தமான அப்டேட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் அப்படின்றது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதோட நான் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்லாம் இருக்குல்ல, இதோட மொத்த பிடிஎஃப்க்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பிடிஎஃபாக மெர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்காக கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மஸ்ட்டாக ரிவிஷன் எக்ஸாம் 2 எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கணும். ஏன் அப்படின்னா இது வேறு எக்ஸாம். ஓகேங்களா? ரிவிஷன் எக்ஸாம் 1, 2 இதெல்லாம் நடந்தால் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா? அதனால் இதுலேருந்து கொஷின் அப்படின்றது ரிப்பீட்டடாக வரலாம், எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த கொஷின் படிங்க. இதை மட்டும் படிச்சுட்டு போய் நம்பி போய் உட்காராதீங்க. ஓகேவா? இதோட கொஷின் ரீசன் ட்ரெண்ட் எப்படி இருக்குது, இந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களா, இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு அனாலிசிஸோடு போங்க. எக்ஸ்ட்ராவும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? நீங்கள் எப்பயுமே எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு சேலஞ்சாக இருக்கணும். அந்த கொஷினை பார்த்து என்ன பண்ணணும், அந்த கொஷின் பேப்பரை வந்து கையில் வாங்கினோடனே இந்த கொஷின் பேப்பர் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் 95 எடுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணணும், நீ அசால்ட்டாக வந்து அதை நீ போய் அணுகணும். ஓகேங்களா? பயந்துக்கிட்டே வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திருப்பக்கூடாது. சரிங்களா? பயந்தோம் அப்படின்னா அதை நம்மளை முடிச்சு விட்டணும். ஓகேங்களா? அதனால் பயப்படாமல் என்ன பண்ணுங்க அப்படின்னா தைரியமாக அட்டெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய அந்த ரிவிஷன் 2 எக்ஸாம்லையும் தமிழில் கண்டிப்பாக 95+ அப்படின்றது எடுக்கலாம். வரக்கூடிய லைவில் வந்து நான் கேட்பேன். சரிங்களா? என்ன கேட்பேன் அப்படின்னா ரிவிஷன் எக்ஸாம் 2ல் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கேட்பேன். எல்லாரும் 95 கம்மி சொல்லக்கூடாது, 90 கம்மியாச்சும் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதனால் தமிழில் எல்லாருமே 90+ அப்படின்றத எடுத்துருக்கணும். எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட். சரிங்களா? ஓகேப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.